ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். கருப்புளுந்து ரொம்ப நல்லது. கருப்புளுந்து இட்லி பொடி ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் கருப்புளுந்தை வெறும் வானலில் சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுக்கலாம். உளுந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசனை வரணும், அந்தளவுக்கு வறுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டுருச்சு, ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். 100 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். இதையும் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இதுவும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதையும் நல்லா வறுத்துடலாம். கடலைப்பருப்பு லைட்டாக வறுபட்டதும் 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துடலாம். இது நல்லா வறுத்துடலாம். எள்ளு நல்லா வறுபட்டதும் படபடன்னு வெடிக்கும். இது நல்லா வறுபட்டுருச்சு, கடலைப்பருப்பும் கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதையும் அதே பிளேட்டில் மாற்றிடலாம். ஒரு 7-8 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், கூடவே 2-3 காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துடலாம். உப்பு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு, இதையும் அதே பிளேட்டில் மாற்றிடலாம். 3 கொத்து கருவேப்பிலையும் நல்லா அலசி வச்சுருக்கோம், அதையும் வறுத்துடலாம். கருவேப்பிலை நல்லா ட்ரை ஆகி நல்லா மொறுமொறுன்னு ஆகணும், அந்தளவுக்கு வறுத்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா சூடாகட்டும். கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டுருச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதையும் பிளேட்லேயே மாற்றிடலாம். 7-8 பல் பூண்டு சேர்த்துடலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். பூண்டு நல்லா வறுபட்டதும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பூண்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வறுபட்டுருச்சு. இது நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், கொரகொரப்பாக அரைச்சா போதும். இந்த மாதிரி இதை நல்லா ஆற வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டான கருப்புளுந்து இட்லி பொடி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.